யாரு சொன்னா எங்க கிட்ட நிறைய நகை பணம் இல்லன்னு? அடுத்த தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நகையும் இருக்கு, பணமும் இருக்கு. இத பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன என்ன பண்ணுவ பாட்டி? என்ன பண்ண முடியும்? கோடிக்கணக்குல சொத்து வரணுமே. வரட்டும், சொத்து வந்து சேரட்டும். அதுக்கப்புறம் இந்த நாகலட்சுமி யாருன்னு உனக்கு காட்டுறேன். கிழவி, நீ யாருன்னு காட்டுறியா? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன, இந்த வீட்டோட மூத்த மருமக ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அவங்க கழுத்துல ஒரு நகை கூட இல்ல. ஏதோ பாஞ்சத்துல அடிப்பட்ட பொண்ணு மாதிரி போறாங்க. ஏய், என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன்? ஏதோ பஞ்சத்துல அடிப்பட்டவங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இத பார், நாங்க ஒண்ணும் பாதியிலே பணக்காரங்க ஆனவங்க இல்ல, பரம்பரை பணக்காரங்க. என் பொண்ணு குழந்தையில இருந்தே தங்கத்தட்டுல சாப்பிட்டு வளர்ந்தவ, பாத்துக்க. ஏ பாட்டி, இப்ப எல்லாம் பேசுனா உங்ககிட்ட நிறைய பண நகை எல்லாம் இருக்குன்னு நாங்க நம்பிடுவோமா? இப்பவும் சொல்றேன், நீங்க ஃப்ராட் குடும்பம் தான். இது வரைக்கும் வெறும் வாய் வார்த்தையில தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எதுவுமே இல்லாத பஞ்ச பரதேசி, கரெக்டா? டேய், யார பாத்துறா பஞ்ச பரதேசின்னு சொல்ற? வர இரு. அம்மா, எங்கம்மா போற? இருமா சுபத்ரா, இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறா. நம்ம யாருன்னு இவனுக்கு காட்ட வேண்டாம். இருமா. ஐயோ அம்மா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. டேய், பாத்தியாடா எங்க கிட்ட எவ்வளவு பணம் நகை எல்லாம் இருக்குன்னு? இப்ப தெரிஞ்சுக்க, நாங்க ஃப்ராட் குடும்பம் இல்லன்னு. பாரு. அப்பாடா, ஏன் பாட்டி இவ்வளவு நகை பணத்தெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருந்த? ஒளிச்செல்லாம் வைக்கலடா, பீரோல வச்சிருந்தோம். இத வீட்ல யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கோம். மீதி எல்லாம் பேங்க் லாக்கர்ல இருக்கு. அப்புறம் ஏன் உங்க வீட்டு பெரிய மருமக எந்த நகையும் போடாம வெறும் கழுத்தோட ஃபங்க்ஷன் போறாங்க? ஓ, அதுவா? அவ ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. ஏதோ எங்க வீட்டு பையன் காதலிச்சிட்டானேன்னு சொல்லி என் பொண்ணு பெரிய மனசோட அவனுக்கு கட்டி வச்சா. ஆனா அந்த பிச்சைக்கார குடும்பம் இதுதான் சாக்குன்னு நகை பணம் எதுவுமே போடாம அந்த மூதேவிய மட்டும் இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஏன் பாட்டி, நீங்களே சொல்றீங்க அவங்க பிச்சைக்கார குடும்பம்னு. அவங்க நகை போடலன்னா என்ன? நீங்க நகை போட்டு அழகு பார்க்க வேண்டியதானே? ஆமா, அந்த மூஞ்ச பாக்குறதே கொடுமை. இதுல நகை போட்டு வேற அழகு பார்க்கணுமா? அப்படி செஞ்சா விளக்கு மொத்துக்கு பொட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி இருக்கும். ரொம்ப திமிர்ல தான் பேசுற பாட்டி. பாட்டி, மேடம் டென்ஷன் ஆயிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் வாங்க. கமான். என்ன கோலி, என்ன நீங்க விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல சான்ஸா? என்ன? இப்போ உங்க மருமக எந்த நகையும் போடாம வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க நகை கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து எங்க மேடம் சந்தோஷப்படுவாங்க. என்ன புரியுதா? அவளுக்கு நகை போட்டா எதுக்குடா உங்க மேடம் சந்தோஷப்படுறா? ஐயோ பாட்டி, வீட்டுக்கு வர்ற மருமகளை நீங்க நல்லா பாத்துக்கிறீங்கன்னு உங்க மேல ஒரு மதிப்பு மரியாதையும் எங்க மேடம்க்கு வரும். அப்புறம் எங்க மேடமும் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன, மேடத்தோட 8000 கோர்ஸும் உங்களுக்கு தான். என்ன யோசிக்கிறீங்க? மேடத்தோட 8000 கோர்ஸ் வேணுமா, இல்ல இந்த பிஸ்கோத்து நகை வேணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க.
என்னம்மா பண்றது? அம்மாடி நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். சின்ன மீனை போட்டுதான் பெரிய மீனை பிடிக்கணும். இந்த நாகலட்சுமி சின்ன புழுவை போட்டு பெரிய திமிங்கலத்தையே பிடிக்க போறேன். என்ன இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? உள்ள வரீங்களா இல்லையா? கமான் கமான். அனுஷ்கா, நீ சொல்றதாம்மா எனக்கும் சரின்னு படுது. மீனாட்சி, மீனாட்சி, ஒர்க் அவுட் ஆகுது. அம்மாடி மீனாட்சி, வாமா. என்ன பாட்டி? அம்மா, இது இந்த வீட்டோட நகை. இதுல இந்த வீட்டை சேர்ந்த மருமகளுக்கும் உரிமை இருக்கு. நீ வெளியில போற, இப்படி வெறும் கழுத்தோட போறது நல்லாவா இருக்கு? இந்தா, இந்த நகை எல்லாத்தையும் போட்டுட்டு போமா. என்ன திடீர்னு பாட்டி இப்படி பேசுது? ஐயோ பாட்டி, எனக்கு நகைலாம் வேணாம் பாட்டி. ஐயோ, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. நீ இப்படி போனா உனக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இந்த நகையெல்லாம் நீ போட்டுட்டு தான் போகணும். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, வேண்டாம் பாட்டி, சொன்னா கேளுங்க. எனக்கு நகையெல்லாம் வேண்டாம் பாட்டி. என்னம்மா நீ பாத்துக்கிட்டே இருக்க? உன் மருமகளை நகையெல்லாம் போட்டுட்டு போ சொல்லு. சரி. ஆமா மீனாட்சி, இந்த நகையெல்லாம் போட்டுட்டு போமா. அப்பதான் நீ பார்க்க அழகா இருப்ப. சரிங்க, இத புடிமா. ஓகேவா மேடம்? அடடடா. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு மீனாட்சி. என்ன அழகா இருக்க பாரு, தெய்வீகமா. அட என்னம்மா காதல கம்மல் நல்லா இல்ல? கேட்டு 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 காட்டுமா அத. காட்டு. வைரக்கல்லு என்னமா ஜொலிக்குது பாரு உன் விரல்ல. ஐயோ பாட்டி, பாட்டி போதும் பாட்டி, நிறைய நகை போட்டாச்சு. இதுக்கு மேல வேண்டாம். போதுமா? வேண்டாம். சரி சரி சரி. இங்க பாரு, பாத்து பத்திரமா போயிட்டு வா. அத்தை, நான் வரேன். பாட்டி, என்ன கோலி இப்படி உசு உசுங்கற? என்ன சொல்லு. பாட்டியம்மா, எங்க மேடம் இன்னும் கூல் ஆகல. உங்க மூத்த மருமகளே 4 பேருக்கு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திருக்கீங்க. அது மாதிரி நாளைக்கு நம்மளையும் அசிங்கப்படுத்துவாங்கன்னு மேடம் ஃபீல் பண்றாங்க. அதனால யார் முன்னால நீங்க அசிங்கப்படுத்தினீங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு உங்க மருமகளே எங்க மேடம் முன்னாடி கௌரவப்படுத்துங்க. அப்பதான் எங்க மேடம் சந்தோஷப்படுவாங்க. அட இவ்வளவுதானா கோலி? இப்ப பாரு. அம்மாடி, கிரிஜா, வனஜா, அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். உடனே நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா. சரிங்க பாட்டி. சரி சரி, சீக்கிரமா வாங்க. அம்மாடி, எங்க வீட்டு மகாலட்சுமி, வாமா போலாம். வா வா போலாம், வா வாமா. மேடம், நீங்க ஏன் இன்னும் நிக்கிறீங்க? நீங்க போயிட்டு வாங்க. மேடம் மேடம், நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்க, இத கொடுத்துட்டு போங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல பரவாயில்ல, இத கொடுத்துட்டு போங்க. ஒன்னாவது கொடுங்க, போங்க. பத்திரமா இருக்கும் மேடம். ஆண்டி, ஆண்டி, என்ன பாட்டி ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? பாத்தியாமா, இவதான் எங்க வீட்டு மருமக மகாலட்சுமி. இவ போட்டிருக்கிற நகை எல்லாம் இவளோடதுதான். இவளோடது எங்களோடது, எங்களோடது இவளோடது. பாசம் அதிகமாச்சுன்னா இப்படித்தான். பொதுவாவே எல்லார் வீட்லயும் சின்ன சின்னதா பிரச்சனைங்க வரும் இல்லையா? அந்த மாதிரிதான் நான் பேசினது. அது எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க.
எங்க வீட்டு மருமக மகாலட்சுமி தங்க கட்டி அப்படியே தங்கத்துல ஜொலிக்கிறா பாரு. மேடம் நம்ம பிளான் எப்படி? சூப்பர் அன்பு. எங்க வீட்டு தங்கத்தை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து விட்டுறணும். சரியா? சரிங்க பாட்டி. பாத்து பத்திரம். போயிட்டு சரி வாமா. பாட்டி. அத்தை, நான் போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வாமா. வா, நான் வரேன் தர்ணி. அம்மாடி மீனாட்சி, பாத்து பத்திரமா போயிட்டு வாமா. பத்திரம். சரி பாட்டி. போயிட்டு வா. போயிட்டு வாங்க. போமா. பாட்டி, நல்லா 2 எலுமிச்சம் பழம் வாங்கி உன் தலையில கர கர கரன்னு தேய்ச்சி குளிச்சிரு. எனக்கு என்னமோ உன் மூளை மலங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாத்தியாமா, எலுமிச்சப்பழ தேய்ச்சி குளிக்க சொல்றா. உன் பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். சரி, விடு. போய் வா போலாம். என்ன கோலி, மேடம் ஹாப்பியா? சரி, இந்த நகையை நான் ஏய் பாட்டி, எடுத்து எதுக்கு இந்த நகையெல்லாம் எடுக்க போறேன்? இல்ல, இந்த நகையெல்லாம் அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? விட்டுட்டு போவேனா பாட்டி? கொடுத்துட்டு போயிருங்க. கொடுத்துட்டு போகணுமா? என்ன சொல்றான்? யார்கிட்ட? நீங்க என்ன சொன்னீங்க? இது இந்த வீட்டோட நகை, இது மருமகளுக்கு தான் சொந்தம்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னோம். பாதி நகைய பெரிய மருமகளுக்கு கொடுத்துட்டீங்க, மீதி பாதி நகை சின்ன மருமகளுக்கு தானே. அப்ப வச்சிட்டுப்பாங்க. சின்ன மருமகளுக்கா? ஆமா, அனுஷ்கா தானே உங்க சின்ன மருமக. ஆமா 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 ஆமா. அப்புறம் என்ன, சின்ன மருமகளுக்கு வச்சிட்டுப்பாங்க. என்னம்மா இது? அது வந்து கோலி. 8,000 crores. ஆமா. சின்ன மருமகளுக்கு தான், நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கிறோமே. இந்த பணமா? இந்த சில்லற பணமா? இந்த சேஞ்சா? நீங்களே எடுத்துட்டு போங்க. அம்மா, இரு இரு. இந்த சில்லறையில நீங்களே வச்சுக்கோங்க. வாமா வா. மேடம், ஆஹா, அநியாயத்துக்கு நம்மள நம்புறாங்களே மேடம். தெய்வமே, ஐயோ, மகாலட்சுமி அள்ளி கொடுத்துட்டு போறாங்க. ஆஹா, பணம் பணம் பணம். மேடம், நம்மள அநியாயத்துக்கு நம்புறாங்க மேடம். மேடம், இதை வச்சு நம்ம ஏகப்பட்ட வேலை செய்யலாம் மேடம். சரிங்க மேடம், நகை மேட்ரு ஓவர். அடுத்த ஆபரேஷன் சொல்லுங்க, காசு ரெடியா இருக்கு. என் மாமா கிட்ட இருந்து ஏமாத்தி எழுதி வாங்கின சொத்தை திரும்பவும் என் மாமாவுக்கு எழுதி வைக்க போறேன். என்ன இன்னும் ஆளை காணோம்? மேடம் வந்துட்டாங்க. மேடம், இந்த தீவை வாங்கிக்கலாமா? ராஜஸ்தான் ஜமீனோடது. ஏதோ கஷ்டம்னு விக்கிறாங்க. ஜஸ்ட் 150 crores. என்ன சொல்றீங்க? கோலி, வாட் இஸ் திஸ்? ஏன் இவ்ளோ சீப்பா பாக்குற? நல்ல ஏதாவது பெஸ்டா ஒன்னு பாரு. It's okay, it's பாரு. okay. இங்க பாருங்க மேடம். மேடம், இந்த அட்லாண்டிக் ஓஷன் சைடு நம்ம அஜய் தில்லையோடது 500 crores ஒரு தீவு வச்சிருக்காரு. அத பாருங்க மேடம். இன்னொரு கொடிக்கு தீவா? அத உடனே இது எனக்கு வாங்கிருங்க. பிடிக்கல. அனுஷ்கா 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 உட்காருங்க சாப்பிட்டியாமா? பாட்டி. ஏய், பொல்லடி. என்ன முக்கியமான வேலையில இருக்காங்க மேடம். இப்ப வந்து சாப்பிட்டியா சமைச்சியான்னு கேட்டுட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு. கோலி, ஏன் இப்படி பெரியவங்க கிட்ட டிசிப்ளின் இல்லாம பேசிட்டு இருக்க? அவங்க என் மேல இருக்கிற பாசத்தினால கேக்குறாங்க. விடு. அப்படி சொல்லுமா. சாரி மேடம். இல்ல, நானும் சுபத்ராவும் வரும்போது ஏதோ வாங்கணும்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி அது கேட்டுச்சு. ஒண்ணு இல்ல, எங்க மேடத்துக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. கெட்ட பழக்கம் தானே, இருந்துட்டு போட்டோம். காசு பணம் நிறைய இருக்குல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏ பாட்டி, உன்னோட கவுண்டரே சரியில்லை. நீ நினைக்கிற மாதிரி எங்க மேடத்துக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. எங்க மேடம் ஃப்ரீயா இருக்கும்போது
ஐலேண்ட் போறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த ஐலேண்டு அவங்களோடதா இருந்தா இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஷூட்டிங் இல்லாத டைம்ல ஏதாவது ஐலேண்ட் இருக்கான்னு நெட்ல பார்த்து அதை உடனே வேலைக்கு வாங்கிடுவாங்க. ம். ஆம், தீவெல்லாம் விப்பாங்களா? எஸ், எங்கள மாதிரி கோடீஸ்வரங்கள்லாம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி தீவை தான் லைக் பண்ணுவோம். வருஷத்துக்கு 1 நாள் 2 நாள் நிம்மதியா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேஸ் தான் கரெக்டா இருக்கும். இப்ப எந்த தீவை வாங்க போறீங்க? 1 செகண்ட். இதோ இதுதான். அம்மாடியோ, இவ்ளோ பெரிய தீவை வருஷத்துல ஒரே ஒரு நாள் தங்கறதுக்கு வாங்குறீங்களா? ஏ வெள்ளடி, மேடம் இப்ப வரைக்கும் திசைக்கு ஒரு தீவுன்னு 8 தீவு வாங்கி வச்சிருக்காங்க. மேடம் வாங்குனதுலயே இதுதான் சின்ன தீவா இருக்குன்னு வருத்தத்துல இருக்காங்க. அனுஷ்கா, இந்த தீவு என்ன விலைமா? ஜஸ்ட் 500 crores தான். இவ்ளோ தீவு வாங்குறீங்களே, அதை என்ன பண்ணுவீங்க அனுஷ்கா? மேடம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பழசான உடனே அவங்க கிட்ட வேலை பார்க்குற யாருக்காவது கிஃப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மேடம் எனக்கு இது வரைக்கும் 2 தீவு கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அந்த தீவை வாடகைக்கு விட்டுருக்கேன். தள்ளு தள்ளு. அனுஷ்கா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இவனுக்கு போய் 2 தீவு கொடுக்கலாமா? வேலைக்காரனுக்கெல்லாம் தீவு கொடுக்காத. ஏ வெள்ளடி, எனக்கு ஏதோ ஆப்படிக்கிற மாதிரி தெரியுது. கோலி. ஓகே மேடம். பாட்டி, அப்ப யாருக்கு பாட்டி கொடுக்கறது? அதுக்கு வழிய நான் சொல்றேன். இனிமே நீ தீவு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா எங்கள மாதிரி சொந்தக்காரங்களுக்கு வாங்கி கொடு. ஓ எஸ், இந்த தீவை சிவா பேர்லயே வாங்கிட வேண்டியதுதான். இவ்ளோ பெரிய தீவை சிவா பேர்ல வாங்க போறாளா? என் செல்லமே, என் செல்லமே. ஐயோ, என் முத்து, என் முத்து, என் முத்து. அம்மா, அம்மா. அம்மா, எனக்கு சந்தோஷத்துல மூளை கலங்கி போயிடுச்சுமா. சிரிப்பு சிரிப்பா வருது. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? சொத்தை இன்னும் என் பேர்லயா வாங்குறா? சிவா பேர்ல எல்லாம் வாங்குறா. என் பேர்ல வாங்க சொல்லு. அனுஷ்கா, சொத்தை சிவா பேர்ல வாங்காம சுபத்ரா பேர்லயே வாங்கிடலாமே. நினைச்சேன் இதத்தான் சொல்வீங்க. என்ன பழைய கில்லாடி தான் பாட்டி. ஏன் சிவா பேர்ல வாங்க வேணாம்னு சொல்றீங்க? எங்க மேடம் சிவாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவர் பேர்ல வாங்கினா என்ன? சொத்தை சில பேர் பேர்ல வாங்கினா கூடிக்கிட்டே போகும். அது அவங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் பொருந்தி இருக்கும். ஓ, சில பேர் பேர்ல வாங்கினா சம்பந்தமே இல்லாம ஒரே பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கும். கடைசியில சொத்தும் கைவிட்டே போயிடும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு சுபத்ரா மட்டும்தான் மகாலட்சுமி அம்சம் பொருந்தனவ. அதனாலதான் எல்லா சொத்தும் என் பொண்ணு பேர்லயே இருக்கு. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. என் பொண்ணு சுபத்ரா பேர்லயே அந்த தீவை வாங்கிடுங்க. இவ பேர்ல வாங்கினா உங்களுக்கு இன்னும் தீவா சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப உங்க பையன் சிவா பேர்ல எந்த சொத்தும் இல்லையா? எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சொத்துமே எங்க சுபத்ரா பேர்ல தான் இருக்கு. கோலி, மேரேஜ கேன்சல் பண்ணுங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. உடனே இங்க இருந்து கிளம்பணும். ஓகே மேடம், கார் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க உள்ள போய் உட்காருங்க. நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வரேன். ஓகே. அனுஷ்கா, அனுஷ்கா, இருங்க அனுஷ்கா. இப்ப எதுக்கு சட்டுன்னு கோவப்படுறீங்க? அம்மா ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்களா? பின்ன என்ன, ஒண்ணு இல்லாதவர் உங்க பையன் சிவா. எங்க மேடம் பல்லக்கடிக்கு அதிபதி. எப்படி எங்க மேடம் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? 2 பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஒண்ணு இல்லாதவனா? இந்த சொத்தெல்லாம் எனக்கு அப்புறம் அவனுக்கு தான். உங்களுக்கு அப்புறம் தானே, இப்ப இல்லையே. மேடம், இவங்க கிட்ட எதுக்கு நாம வெட்டியா பேசிக்கிட்டு வாங்க போலாம். எஸ். இருமா. என்ன கோலி, என்ன திடீர் திடீர்னு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வருது உனக்கு? இப்ப என் பொண்ணு என்ன பண்ணணும்? உடனே உங்க பொண்ணு பேர்ல இருக்க எல்லா சொத்தையும் உங்க பையன் சிவா பேருக்கு மாத்தணும்.